விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடந்த 9 மாதங்களாக பூமிக்கு திரும்ப முடியாமல் இருக்கிறாங்க. அவங்கள பூமிக்கு திரும்ப அழைத்து வர்றதுக்கு டிராகன் விண்கலம் அனுப்பப்பட்டிருக்கு. இந்நிலையில் பூமிக்கு திரும்ப வர்ற சுனிதா வில்லியம்ஸோட உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு, பூமிக்கு வந்தால் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நாட்கள் ஆகும் அப்படின்னும் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவிச்சிருக்கிறாரு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் சென்றாங்க. விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்க பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுச்சு. இதனால கடந்த 9 மாதங்களாக விண்வெளி நிலையத்திலேயே அவர்கள் இருவருமே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது அவங்கள பூமிக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் 9 அப்படின்ற விண்கலம் அனுப்பப்பட்டிருக்கு. இன்று நள்ளிரவுக்கு மேல டிராகன் விண்கலம் பூமியை வந்தடையும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் விடுவிக்கப்படும் காட்சி, பூமிக்கு வந்து சேரும் காட்சிகள் நேரலையா ஒளிபரப்ப நாசா ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிலையில பூமிக்கு திரும்ப வரும் சுனிதா வில்லியம்ஸோட உடல்நிலையில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பூமிக்கு வந்தாலும் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நாட்கள் ஆகும் அப்படின்னு மயில்சாமி அண்ணாதுரை தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து பேசிய மயில்சாமி அண்ணாதுரை, சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண்ணால எவ்வளவு நாள் அங்க இருக்க முடியும் அப்படின்றத உணர்த்தி இருக்கிறாரு. 10 நாட்கள்ல திரும்பி இருக்க வேண்டியவங்க, ஆனா நீண்ட நாள் அவர் அங்கு இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. சர்வதேச விண்வெளி மையத்தில் தலைமை பொறுப்பு ஏற்று பணிபுரியும் அளவுக்கு உடல்நலம் சிறப்பாக இருக்குது. விண்வெளிக்கு சென்று வரும் எல்லாருக்கும் உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். உடல்ல பல மாற்றங்கள் இருக்கும். பூமிக்கு வந்தால் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நாட்கள் ஆகும். அவருக்கு அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.